ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றை செங்கலை தூக்கி கொண்டு ஊரூரா அலைஞ்சிட்டு இருக்கார். இங்கே வந்தாரா, காட்டினாரா? இங்கே வந்து அந்த ஒற்றை செங்கலை தூக்கி காட்டினார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மக்கள் கேட்கின்ற கேள்வி, எய்ம்ஸ் மருத்துவமனை 2019ஆம் ஆண்டு வந்தது. நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் அம்மாவுடைய கனவு திட்டம் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும். அந்த திட்டத்தின்படி பிரதமர் அடிக்கல் நாட்டுறார். நான் முதலமைச்சர் இருந்து முன்னிலை வைக்கிறேன். அப்போ அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது 2019. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 38 பேர் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த போட்டியிட்டு வெற்றி பெறாங்க. 38 பேர் வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் என்ன கும்பகரன் போல தூங்கிட்டு இருந்தீங்களா? நல்ல ஏசி இருக்குது, அழகா தூங்கிட்டு இருந்திருக்காங்க, பெஞ்ச தேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. 2019 அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டதில்ல. இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை எம்பிகள் தான் கேட்டு பெற வேண்டும். அது நாடாளுமன்றத்தில் நீங்க நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருந்தா எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிறது. ஏன் அதற்கு நிதி ஒதுக்கவில்லை என்று நாடாளுமன்றத்தை ஒத்துழைக்கின்ற அளவுக்கு 38 நாடாளுமன்ற அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான நிதி மத்திய அரசு கிடைத்திருக்கும், திட்டம் நிறைவேறிக்கும், பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அதை விட்டுட்டு ஒற்றைச்சங்களை தூக்கி கொண்டு ஊரூராக போய் விளம்பரம் தேடுகின்ற அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர். சரி, அது இருக்கட்டும். பக்கத்தில் நம்முடைய கெங்கவெளி சட்டமன்ற தொகுதியில தலைவாசலுக்கு பக்கத்தில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா கட்டிக்கிறோம். பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா. நீ ஒற்றை செங்கலை தூக்கிட்டு போறிய, நாங்க பல லட்சம் செங்கலை வைத்து பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். ஏன் திறக்க மாட்டேங்கிற? என்ன திறந்த கை வலிக்குமா? 3 ஆண்டு காலம் பூட்டி வச்சிருக்கிற அந்த எல்இடி பாருங்க, அந்த கட்டிடத்தை எல்இடி பாருங்க தம்பி. இது கொஞ்சம் கொடியர் எல்இடியில போடு தம்பி. கால்நடை பூங்கா பத்தி தம்பி, அது கொடி இருக்கு, கொடி கீழே இருக்கு. என்னப்பாச்சு? தம்பி எல்இடியில போடப்பா. தம்பி இப்படி பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்கிறோம். நீங்க பாருங்க, பிரம்மாண்டமான கட்டிடம் 3 வருஷம் ஆச்சு கட்டி முடிச்சு. $1200 கோடியில கட்டி கொடுத்துருக்கு. 1200 கோடி. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. இப்படி பல கட்டிடங்களை கட்டி வச்சிருக்கிறோம். ஒற்றை செங்கலை தூக்கி கொண்டு ஊரூரா போறீங்களே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பல லட்சம் செங்கல்ல கட்டிக்கிறோம். ஏன் திறக்க மாட்டேங்கிற? ஏன் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டடம் என்று இன்று வரை அதை ரிப்பன் வெட்டுறதுக்கு உங்களால முடியல. 3 வருஷம் ஆகுது. இனியாவது ரிப்பன் வெட்டு. ஏன்னா ஆட்சி சீக்கிரம் போக போகுது. ஏதோ கல்லையா போட்டு போனாங்க கட்டுறதுக்கு. என்ன கொடுமை பாருங்க. அதாவது நிறைவேறாத திட்டத்தை செங்கலை தூக்கிட்டு ஒற்றை செங்கலை தூக்கிட்டு விளம்பரம் பண்றார். ஆனா கட்டி முடிக்கப்பட்ட திட்டத்தை திறக்க
முடியாத ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம், விடியா முதலமைச்சர். இந்த திட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு பாக்குறாங்க. இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய திட்டம், கால்நடை பூங்கா திட்டம். இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இது நான் வெளிநாடு அமெரிக்கா போகும்போது பஃபலோ அங்க பால் பண்ணைக்கு போனேன். அங்க ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கறக்குது. அந்த பசு போல நம்முடைய மாநில சீதோஷண நிலைக்கு தக்கவாறு கலப்பிட பசுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுக்கணும், விவசாய தொழிலாளி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கறந்து அவர்கள் வருமானம் பெருக வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதிலே கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இதெல்லாம் ஆராய்ச்சி நிலையம். இந்த ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு, இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கால்நடைகளை விவசாயிகளுக்கு அளித்து இந்த திட்டத்தை